என்னோட வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே கிடைக்கவே இல்லை. எனக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கல. எனக்கு கிடைக்க வேண்டிய பொருள் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த பயிற்சி எனக்கு கிடைச்சிருந்தா நான் இன்னும் மேலும் பயிற்சியோட வெற்றிகரமாக அந்த செயலை செஞ்சுருக்க முடியும். அப்படி இருக்கிற எல்லா விஷயங்களும் என்னை விட்டு வேறு யாருக்காவது கிடைச்சிருக்கு அப்படின்றபோது உங்களுக்குள்ள ஒரு கோபம் இருக்க தான் செய்யும் இல்லைங்களா? தனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளும் பொருட்களும் மற்றவங்களுக்கு கிடைக்கும்போது தனக்குள்ள ஒரு கோபமும் வெறுப்பும் வர்றது மனிதர்களுக்கே உரிய ஒரு இயல்பு தான் இல்லைங்களா? சரி, அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காததுனால தான் நான் இந்த மாதிரி தோற்று போயிட்டனோ அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தான் இந்த கதை. இந்த கதையை முழுமையாக கேளுங்க. அதுக்கப்புறம் தெரியும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் தோற்று போகிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றது. சரிங்களா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. நம்ம பார்க்க போகிற கதை என்ன அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? சரி, ஒரு ஊரில் கருணை முனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் வாழ்ந்து வராரு. அவர் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு குடில் அமைச்சு பல தவங்கள் எல்லாம் செஞ்சு அவருக்குன்னு பல வித்தியாசமான சக்திகள் கிடைக்குது, அபூர்வமான சக்திகளும் கிடைக்குது. அதனால் அந்த காட்டுக்குள்ளே ஒரு ஆசிரமத்தை வச்சு நிறைய பேருக்கு பயிற்சியும் கொடுத்துட்ருக்காரு. அந்த மாதிரி அவர்கிட்ட இருக்கிற சிறந்த கலைகள் எல்லாம் கற்றுக்கிறதுக்காக நிறைய பேர் அவரோட ஆசிரமத்தில் சீடர்களாக சேர்றாங்க. அதே போல் இந்த 2 பேரும் அவர்களுக்கு சீடர்களாக வராங்க. யார் அப்படின்னா, சந்துரு, மகிமைதாசன் அப்படின்னு 2 பேர் அவரோட மடத்தில் சீடர்களாக சேர்றாங்க. இவங்க மற்ற மாணவர்களை விட இவங்க எந்த கலை கற்றுக் கொடுத்தாலும் ரொம்பவுமே ஈடுபாடோடவும் அதிக மகிழ்ச்சியோடும் கற்றுக்கிறாங்க. அதனால் அவர்கிட்ட எல்லா கலைகளுமே கற்றுக்கிறதுல ரொம்ப ஆர்வத்தோடு இருந்ததுனால அவங்க அனைத்து கலைகளையும் மற்ற மாணவர்களை விட விரைவாகவே கற்றுக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, மற்றவர்களுக்கு உதவும் தன்மையும் இவங்க 2 பேர்கிட்டையும் அதிகமாகவே இருந்தது. அதனால் அங்கிருந்த கருணை முனிக்கு இந்த 2 சீடர்கள் மேலே ஒரு தனி பாசமே வருது. ஒரு நாள் அழைச்சி, என்கிட்ட இருக்கும் சீடர்களை விட நீங்கள் இருவர் தான் எனக்கு மிகவும் பிரியமான சீடர்கள். அது மட்டும் கிடையாது, நீங்கள் திறமையான சீடர்கள், எனக்கு அன்புக்குரிய சீடர்கள் நீங்கள் 2 பேர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட கற்க வேண்டிய எல்லா கலைகளையுமே நீங்கள் கற்றுட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட இருப்பிடத்திற்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருணை முனி சொல்கிறாரு. உடனே அந்த 2 சீடர்களும் அவர்கிட்ட ஆசீர்வாதங்கள் வாங்கிக்கிட்டு தன்னோட இருப்பிடத்திற்கு போகிறாங்க. போகும்போது அந்த காட்டை கடந்து நகரத்துக்கு போகிறாங்க. போகும் வழியில் சில இளைஞர்கள் நின்று பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள கடந்து இவங்க 2 பேரும் போகும்போது அங்கே நம்ம வித்தியாசமாக இருந்தாவே நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்கள வித்தியாசமாக பார்க்கறது மட்டும் கிடையாது, கேலி கிண்டலும் செய்வாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த இளைஞர்கள் இவங்க 2 பேரும் பார்க்க ரொம்ப வித்தியாசமாகவும் அவங்களோட சுபாவம் வேறு மாதிரி இருக்கிறனால அவங்கள கிண்டல் பண்ணுறாங்க. முதல்ல இவங்க 2 பேரும் ரொம்ப பொறுமையாகவே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னடா நம்ம எவ்வளோ இவங்களை கிண்டல் பண்ணாலும் இவங்க எந்தவித கோபமோ இல்லை எந்தவித இதுவும் காட்டாமல் இவங்க பாட்டுக்கு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர்களுக்கு கொஞ்சம் கோபம் வர்றதுனால தகாத வார்த்தைகள் பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. பேசும்போது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்களால பொறுக்க முடியாமல் அந்த 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட திரும்பவும் பேச போகும்போது அங்கே சுற்றி இருந்த மக்கள் எல்லாமே இருவர்களுக்கும் சமாதானம் செஞ்சு அந்த இடத்துல இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பிரிஞ்சு போகும்போது தான் அந்த 2 பேருக்கும் ஒரு யோசனை வருது. என்ன அப்படின்னா, நம்ம
நம்மக்கிட்ட இருக்கிற சக்தியை வந்து தெரியாமல் நம்ம இவங்கக்கிட்ட பயன்படுத்திட்டோம் அப்படின்னா இவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்களே, இதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்களோட குரு கிட்ட போகிறாங்க. போன உடனே அவங்க குரு கிட்ட அந்த கடை வீதியில் நடந்த அனைத்தையுமே 2 பேரும் சொல்லி முடிக்கிறாங்க. சொன்ன உடனே பொறுமையாக கேட்டுட்டு இருந்த அந்த குரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி மேலும் கொஞ்ச நாள் இங்கேயே இருங்க, உங்களுக்கு வந்து சில கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 2 பேரும் சந்துருவும் மகிமைதாசனும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட தவ வலிமையினால் எங்களுக்கு நிறைய சில அற்புதமான சக்திகளையும் மந்திரங்களையும் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அது நீங்கள் அந்த இளைஞர்களை எனக்கு கோபப்படுத்தும் போது அவங்களோட கோபத்தால் நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சாபம் கொடுக்க முற்பட்டுட்டோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு புரிஞ்சது, சாபம் கொடுக்க தெரிஞ்ச எங்களுக்கு சாப விமோச்சனம் கொடுக்க தெரியாதே அப்படின்றது எங்களுக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிச்சது. நீங்கள் தயவு செஞ்சு நாங்கள் கற்றுக்கிட்ட மந்திரங்களும் கலைகளும் மக்களுக்கு பயன்படும் விதமாக இருந்தால் தான் அதில் நல்லது. நான் உங்களுக்கு சாபத்தையோ இல்லை துன்பம் விளைவிக்கிற மாதிரி இருந்தால் மக்களுக்கு வந்து அது ரொம்பவுமே கொடுமையான விஷயங்களாக மாறிடும். தயவு செஞ்சு எங்களுக்கு அந்த சாப விமோச்சனம் எப்படி கொடுக்கணும் அப்படின்றதையும் கற்றுக் கொடுக்கணும் குருவே அப்படின்னு சொல்லிட்டு மகிமைதாசனும் சந்துருவும் கேட்குறாங்க. சரி, இதை யோசிச்சுக்கிட்டே இருந்த குரு, சரி கொஞ்ச நாள் தங்குங்க, உங்களுக்கு எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே 1 வாரம் போகுது. போன உடனே சந்திரகிட்ட போயிட்டு குரு வந்து, நீங்கள் சாப விமோச்சனம் வர்றதுக்கான மந்திரங்கள் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா கடுமையான தவம் புரியணும். அந்த தவம் புரியறதுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருக்குது. நீங்கள் அதுக்கு தயார் அப்படின்னா உங்களோட விரதத்தை இப்போ நீங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரு சொல்கிறாரு. இதை வந்து சந்திரகிட்ட சொல்கிறாரு. மகிமைதாசன்கிட்ட போயிட்டு, நீ இங்கே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இனி இங்கே இருக்கிறதுக்கான எந்த வேலையும் இல்லை, நான் உனக்கு வந்து சாப விமோச்சனம் தர மந்திரங்களை வந்து சொல்லித்தட என்னால் முடியாது, நீ வந்து இங்கேருந்து புறப்படலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே மகிமைதாசனுக்கு வந்து ஒரு சின்ன மனக்குழப்பம் ஏற்படுது. ஏன் அப்படின்னா, நம்ம 2 பேரும் தான் இருக்கிறதுலே ரொம்ப அருமையான சீடர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. முனிவர் கூட, நம்மளோட குரு கூட, நீங்கள் 2 பேருமே வந்து திறமையிலும் அறிவிலும் ரொம்பவுமே சிறந்த சீடர்கள் அப்படின்னு குருவும் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது சந்திரகிட்ட இருக்கிற ஒரு குணம் என்கிட்ட ஏன் இல்லை, அதனால தான் அவருக்கு மட்டும் இந்த மாதிரி சாப விமோச்சனம் கொடுக்குற மந்திரங்களை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரே, நம்ம அந்த கலை மட்டும் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருந்தாருன்னா குரு, நம்மளோட கல்வி முழுமையாக நிறைவு பெற்றிருக்கும். அது சொல்லியே கொடுக்கலையே குரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே ஒரு கஷ்டம் இருக்குது. இருந்தாலும் குரு நம்மளை கிளம்ப சொல்லிட்டாரே, இதுக்கப்புறம் அவரை பேச்சு மீறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு அந்த தாசன். 5-6 வருடங்கள் கழியுது. அப்போ அந்த நாட்டில் ராஜகுரு இறந்து போயிடுறாரு. அப்போ அந்த அரசவையில் ராஜகுரு உடனடியாக நியமிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. அப்போ வந்து அரசர் வந்து சந்துரு பற்றியும் மகிமைதாசனை பற்றியும் கேள்விப்படுறாரு. அந்த 5-6 காலகட்டத்தில் மகிமைதாசன் வந்து ஒரு சிறிய மடம் ஆரம்பித்து நிறைய பேருக்கு வந்து தன்னோட கலைகள் எல்லாத்தையும் போதிக்கிறாரு. அந்த நாட்டு மக்கள் தனக்குன்னு ஏதாவது பிரச்சனைகள்னு வந்தால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வும் சொல்கிறாரு. அது மட்டும் கிடையாது, தாசசேனை அப்படின்னு ஒரு குழுவையும் ஆரம்பித்து அந்த நாட்டில் யார் யார் வந்து தீய செயல்களில் ஈடுபடுறாங்களோ இல்லை சரியான வாழ்க்கை வாழ தகுதியற்றவர்களையும் தேடி கண்டுபிடிச்சு அவர்கிட்ட கொண்டு வந்து நல்வழிப்படுத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. அவர் நான் சொல்கிறத கேட்கல அப்படின்னா சந்துருவை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சிருந்த அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க சொல்கிறத கேட்காம போயிட்டோம் அப்படின்னா சாபம் கொடுத்துருவாரோ அப்படின்ற பயத்திலேயே நிறைய பேர் திருந்தி தன்னோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. அதோட மகிமைதாசனும் சந்துரு வந்து ரொம்ப புகழ்பெற்ற அந்த ஊர்லேயே நிறைய முனிவர்களை விட ரொம்ப சிறந்தவர் அப்படின்ற மாதிரி பேரும் வாங்கி வச்சிருப்பாரு.
ஆனால் மகிமைதாசன் வந்து அந்த அளவுக்கு வந்து பிரபலம் அடையலை. ஆனால் அவரும் ஒரு சின்ன ஒரு மடத்தை ஆரம்பித்து தன்னால் முடிஞ்சு சில பேருக்கு வந்து தன்னோட கலைகளை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சில ஊர்களுக்கு சென்று பிரசங்கமும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இருக்கும்போது அரசர் இவங்க 2 பேத்தையும் கேள்விப்பட்டு இவங்க இருவரில் யாராவது ஒருத்தரை வந்து நம்ம ராஜகுருவாக நியமிக்கணும். யார் வந்து சிறந்தவர்கள்னு எப்படி நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு குழப்பம். அப்போ அந்த அரசவையில் இருந்த ஒரு மந்திரி என்ன பண்ணுவார் அப்படின்னா, திறமையிலும் சரி அறிவிலும் சரி சந்துருவும் மகிமைதாசனும் வந்து 2 பேருமே சமம்தான். ஆனால் பயிற்சி வந்து 1 மாத காலம் சந்துரு வந்து அதிகமாக கற்றுக்கிட்டதாகவும் அவர்கிட்ட சில முக்கியமான மந்திரங்களும் சில அபூர்வமான கலைகளும் அவருக்கு வந்து அவரோட குரு சொல்லி கொடுத்ததாகவும் தகவல் வந்து மந்திரி வந்து அரசர்கிட்ட சொல்கிறாரு. உடனே அரசர் வந்து சரி, நம்ம ராஜகுருவுக்கு சரியான ஆள் வந்து சந்துரு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நியமிச்சிடுறாரு. ஒரு கொஞ்ச காலம் போகுது. அங்கே நடக்கும் சில பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து சந்துரு வந்து சரியான முடிவுகள் எடுத்து அந்த பிரச்சனைகளிலிருந்து விடை பெற்று கொடுக்குறாரு. அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு மன திருப்தி இருக்குது. சிறிது காலம் போக 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 மக்கள்கிட்ட இருக்கிற நம்ம அரசர் வந்து நம்மளுக்கு நல்லது செய்வார் அப்படின்ற ஒரு மரியாதை போய் பயம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சந்துரு வந்து விடும் சாபத்திற்காக பயந்தே நிறைய மக்கள் பயப்பட்டு இந்த அரசாங்கத்தால் ரொம்பவுமே பாதிக்கப்படுறதா சொல்லி மக்கள்கிட்ட பேச்சு அடிப்படுது. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவசர கூட்டம் கூட்டுறாங்க. அந்த அவசர கூட்டத்தில் மந்திரிகளும் அரசர்கள் அப்புறம் அரசாங்க அதிகாரிகள் எல்லாரும் கூடியிருக்காங்க. இதற்கு சரியான முடிவு எடுக்கணும். இவர் வந்து கோவப்பட்டு நிறைய பேருக்கு நிறைய சாபங்கள் கொடுத்துட்றாரு. அதனால் மக்கள் எல்லாருமே பயந்து போய் இருக்கிறதுனால நம்ம அரசாங்கத்துக்கு மேலே இருக்கிற மரியாதையை போய் பயம்தான் இப்போ நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இதை எப்படியாவது போக்கணும். இப்படியே விட்டோம்னா நம்ம நாட்டு மக்கள் வந்து ரொம்பவுமே அவதிக்கு உட்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசர் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இதுக்கு சரியான வழி யார் சொல்லுவாங்க அப்படின்னா, சந்துருவோட குருவால் மட்டுமே சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அரசர் வந்து அந்த கருணை முனியான அந்த குருவை பார்க்க போகிறாரு. போய் அவரை வணங்கிட்டு அவர் நடந்த அனைத்து விஷயங்களையும் வந்து அரசர் வந்து அந்த குரு கிட்ட சொல்கிறாரு. அதை கேட்டுக்கிட்டே இருந்த உடனே அவர் சொல்கிறாரு, அரசே, நீங்கள் வந்து காலதாமதமாக வந்துட்டீங்க. நீங்கள் முதல்லையே வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து சந்துரு தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேனே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன குருவே நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? 1 மாத காலம் கூடுதலாக பயிற்சி எடுத்து சில மந்திரங்களையும் அபூர்வ கலைகளையும் வந்து நீங்கள் சந்துருக்கு தான் சொல்லி கொடுத்ததா வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் அவங்க வந்து தகுதியற்றவர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ராஜகுருவாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு யார் சரியானவர்கள் அப்படின்னு நீங்கள் முன்னாடியே கேட்டிருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக மகிமைதாசனை தான் பரிந்துரைஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே அரசருக்கு வந்து ஒரே ஆச்சரியம். அவருக்குள்ள ஒரு கேள்வி எழுது. அதே கேள்வி உங்களுக்கும் இருக்குன்னு எனக்கும் தெரியும். அந்த கேள்விக்கான பதில் தான் இப்போ நான் வந்து ஏன் மகிமைதாசனை பரிந்துரைச்சிருப்பேன் அப்படின்னா, மகிமைதாசன் வந்து எந்த செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி பல முறை யோசிச்சுட்டு தான் முடிவெடுப்பான். ஆனால் சந்துரு அப்படி கிடையாது. எடுத்த எடுப்பில் அனைத்துக்கும் கோவப்படுவான். அதற்காக தான் அவனுக்கு கூடுதலாக 1 மாதம் பயிற்சி கொடுக்க வேண்டியதாக போச்சு. அவன் அவசரப்பட்டு நிறைய பேருக்கு வந்து சாபங்கள் கொடுத்து அவனால் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சாப விமோச்சனமான மந்திரங்களும் அவனுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஆனால் மகிமைதாசன் அப்படி கிடையாது. அனைத்திலுமே பொறுமையும் நிதானமும் கொண்டவன். அவன் வாழ்க்கையில் எல்லா முடிவுகளையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுக்கிறவன். அதனால தான் அவனுக்கு அந்த பயிற்சி கொடுக்க வேண்டிய தேவை இல்லாமல் போனதுனால இந்த மடத்தை விட்டு அவன் போக வேண்டியதாக போயிடுச்சு. நீங்கள் சரியான இடத்துல சரியான முடிவுகளை நீங்கள் அப்போவே எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட நாட்டில் இருக்கிற இந்த ஆட்சி முறை இந்த அளவுக்கு கஷ்டப்பட வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குரு சொல்கிறாரு. அப்போ தான் அந்த அரசருக்கு வந்து அவர் செஞ்ச தப்பு புரியுது.
நம்ம கூடுதலாக 1 மாதம் பயிற்சி எடுத்தார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக சந்துருவை தேர்ந்தெடுத்து நம்மளோட ஆட்சியில் இந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அரசர் அந்த இடத்துல வருத்தப்படுறாரு. இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கூடுதலான பயிற்சியோ இல்லை சில பொருட்களோ உங்களுக்கு கிடைக்காம போகுது அப்படின்னா, உங்களுக்கு அந்த பயிற்சியோ அந்த பொருளோ உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு தனித்துவமான வேற ஒரு சக்தி இருக்குது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, மண்ணில் வந்து நம்ம பிளாட்டினமும் மண்ணிலிருந்து தான் எடுக்கிறோம், வைரமும் மண்ணிலிருந்து தான் எடுக்கிறோம். ஆனால் ரெண்டும் ஒன்றா? பிளாட்டினம் வேறு, வைரம் வேறு இல்லைங்களா? இப்போ மண்ணிலிருந்து எடுக்கும்போது டைரெக்டாக நம்ம வந்து எதையுமே பயன்படுத்த முடியாது. அதிலிருந்து பல செயல்முறைகளை செஞ்சு அப்படி தான் மக்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் இல்லைங்களா? அந்த மாதிரி வைரங்களுக்குன்னு சொல்லிட்டு சில செயல்முறைகள் இருக்குது, பிளாட்டினங்களுக்கு அப்படின்றதுக்கும் சில செயல்முறைகள் இருக்குது. பிளாட்டினங்களுக்கு கொடுக்க வேண்டிய செயல்முறைகளை வைரத்திற்கோ இல்லை வைரத்திற்கு கொடுக்க வேண்டிய செயல்முறைகளை பிளாட்டினத்திற்கோ கொடுத்தால் அது மனித பயன்பாட்டுக்கு தேவையான பொருளாக மாற முடியாது இல்லைங்களா? வைரத்திற்கான செயல்முறைகள் கொடுத்தால் மட்டுமே அது பயன்பாட்டிற்கும் மனிதருக்கு பயன்படும் பொருளாகவும் மாற முடியும் இல்லைங்களா? அந்த மாதிரி தாங்க உங்களுக்கு தேவையான பயிற்சி அது உங்களுக்கு கொடுத்தால் மட்டுமே உங்களுக்கு சிறந்த பயிற்சியாக வரும். அதை விட்டுட்டு உங்களுக்கு தேவையில்லாத உங்களுக்கான பயிற்சியை கொடுத்தா அதை வீண் அப்படின்றத சொல்ல வராங்க. அவங்களுக்கு அந்த பயிற்சி கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு அந்த பொருள் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு அது கொடுக்கலையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அந்த பயிற்சியோ அந்த பொருளோ உங்களுக்கு தேவையில்லை. அதை விட தேவையான வேறொரு விஷயம் உங்களுக்கு தேவைப்படுது சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பொருள் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா அது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்றத முழுமையாக நீங்கள் முதல்ல நம்பணும் சரிங்களா? சரி, எனக்கு வந்து இந்த பயிற்சி தேவையில்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த பயிற்சி உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருளோ கிடைக்க வேண்டிய பயிற்சியோ கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் சரிங்களா? கிடைக்காததை நினச்சி நீங்கள் கவலைப்படுறீங்கன்னா கிடைக்க வேண்டிய பொருள் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் அப்படின்றத நம்பிக்கையோடு நீங்கள் நம்பணும் சரிங்களா? அதை நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சரி, அந்த பயிற்சியோ இல்லை பொருளோ என்னை தேடி வரும் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் சும்மாவே உட்காந்துட்டு இருந்துட்டால் எனக்கு அந்த பயிற்சியோ பொருளோ என்னை வந்து சேர்ந்துருமா அப்படின்னு கேள்வியும் இருக்கும் இல்லைங்களா? அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு டைரெக்டாக சொல்கிறத விட ஒரு கதை மூலமாக சொன்னோம்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக உங்களுக்கு புரியும் அப்படின்றதுக்காக அந்த கதையை நான் வேறொரு வீடியோவில் சொல்கிறேன் சரிங்களா? இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், உங்கள் வாழ்க்கையிலும் பெரும் மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நான் உங்கள் SL தகடூர் தமிழச்சி. நன்றி, வணக்கம்.